ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ். எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் ப்ரோ இருக்குது. அந்த வழியை கஷ்டம்னு சொல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. பாவத்தின் அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான், இயேசு கிறிஸ்து தான். டவுட்டே கிடையாது. பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் படிக்கிறது இதெல்லாம் தாண்டி அவரை சேஸ் பண்ணணும். அவர் நமக்காக ஜெயிச்சதை நம்ம தொடரணும். ஓகே, நம்ம தோக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு புரியுதா? நான் ஆல்ரெடி சொன்னேன், சிலுவையை சுமந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார். சிலுவையை நோக்கி அவர் முன்னாடி போங்க. எல்லாருமே விழுவாங்க ப்ரோ. நான்லாம் எத்தனையோ வாட்டி விழுந்து எழுந்து இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குறீங்கல்ல, உங்களை எழுப்பும்படியாக தானே பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ட்ரை பண்ணுறான், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பொருள் வளங்க எழுந்துரு. எந்த பாவத்துலேருந்து உன்னால் விடுதலை வர முடியாது அதை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு. அதை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணி. மொபைல் வச்சிருக்கீங்க கையில், ப்ரான் அடிக்ஷன் அதை பார்க்கறனால எப்படின்னா டெம்ட் ஆகிறீங்க. தனியாக இருக்கீங்கன்னா ஏந்து வெளியே ஓடுங்க. மொபைலை தூக்கி அடிக்க ஒரு 3 நாளைக்கு மொபைலை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கண் இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறத பார்க்கலாம் 2 கரோட நரகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ நான் பி அபார் அவுட் இட். எனக்குமே அப்படிலாம் இருந்ததுங்க ப்ரோ. ஹவ் ஐ கம் அவுட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, கன்சிஸ்டன்சி கனெக்ஷன் வித் காட் இட்ஸ் ஹெல்ப் டு லீட் த குட் வே அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படி தான் நடத்தினார். ஒருவேளை உங்களுக்கு எப்படி வெளியே வரல தெரியல, இந்த வாரம் நடக்க இருக்கிற, அதாவது இந்த வாரம் இல்லை, நாளைக்கு சாயங்காலம் நடக்க இருக்கிற நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் மீட்டில் வாங்க. அமேசிங் டெஸ்டிமோனி, வேர்ட், வர்ஷிப், எவ்ரி திங் கேன் பி ஹேப்பன் அமேசிங் வே இன் ஜீசஸ் நேம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேச இருக்கிற வார்த்தையை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அடிமைத்தனம் நீங்கள் போகுது. விசுவாசிக்கிறீங்களா? பிலீவ் இட், சேசன். ஓகே, கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்பட விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்ன மாதிரி பேசுங்க. கலாத்தியர் 5:1 ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், திரும்ப அதே பாவத்தில் உழுவுறங்க படாமல், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க. அவர் சிலுவையில் நமக்காக ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டார். ஓகே, அந்த சிலுவை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுற கன்சிஸ்டன்சியை விடாமல் இருங்க. சிலுவை எடுத்துகிட்டு போகிறது இல்லை. சிலுவையில் அவர் நமக்காக வெற்றி செய்தால் நான் வெற்றியின் பிள்ளை, தேவன் நல்புறப்பத்தெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நான் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு அறிக்கையிட்டு மூச்சை போட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு. how many time you fall? நேற்று போட்ட வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கோ அண்ட் செக். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஓகே, துன்மார்க்கனும் அதில் இடம் கிடப்பான். இன்னைக்கு ஆண்டு இந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா உங்களுக்கு நீதிமான் ஆகணும்னு தானே பேசிகிட்டு இருக்காரு. துன்மார்க்கன் ஆகணும்னா விட்டு போயிருப்பார்ல. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஓகே, நீலாம் வேணாம் போ அப்படின்னு விட்டுருவார். உண்மையாகவே பிசாசு பண்ணுவான் அந்த மாதிரி. ஆண்டவரை கண்ணை மறைச்சிருவான். ஆண்டவர்களை மீட் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. பிரதர் சிஸ்டர் சொல்லிக் கொடுக்குறாரு. ப்ளீஸ் சேஸ் ஹிம் அண்ட் கேட்ச் ஹிம். ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு மீட்டிங் அவங்க ஒரு சின்ன ஜாப் மட்டும் பண்ணிடுறேன். அன்பின் தேவனே, அப்பா அடிமைத்தனம் எதில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்போ எந்தெந்த காரியம் தெரியாது, உமக்கு விரோதமாய் உண்மை விட்டு பிரிக்கக்கூடிய எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிற நேரத்தில் அப்பால போகட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமையின் பிரசனம் அவர்கள் இருக்கிற இடத்துல இறங்கட்டும் ராஜா. கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு குறித்து வைத்திருக்க திட்டங்கள் நோக்கில் நடைபெறுக தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனத்தின் நோக்கங்கள் முடிக்கப்படும். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you brother. God bless you sister. கவலைப்படாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நாளைக்கு மீட்டிங் போங்க. I will meet you in person. Love you.